கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு எனக்கு 5 கேள்வி கேட்குறேன். அந்த மரணம் நடந்தது 8:15க்கு. 8 மணிக்கே எப்படி செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்னாரு? அன்பில் பொய்யாமொழி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவர். அவர் எப்படி 8:30 மணிக்கு வந்தார்? அப்புறம் 40 பேர் செத்து போயிட்டாங்கன்னு உடனே முதல்வர் வராரு, 1 மணிக்கு வராரு. எப்படி வர முடியுது? உதயநிதி உடனே எப்படி வர முடியுது? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் போகல? ஏன் திருவண்ணாமலையில் அத்தனை பேர் நிலச்சரிவில் செத்தாங்களே அப்பயும் ஏன் போகல? ஏன் இந்த கூலி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஏன் முதலமைச்சர் தான் வரணும், மற்றவங்களாம் வந்தால் என்ன? அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 14 நாள் போராடினாங்க, ஒரு 8 போய் பார்க்கல. அங்கெல்லாம் போராடினவங்களாம் மனுஷனே கிடையாதா? இங்கே போராடினவங்க மட்டும்தான் மனுஷனா? இதை பிளான் பண்ணி பண்ணது. அதே மாதிரி கோபாலபுரத்துக்கு கொத்தடிமைகள், கோபாலபுரத்துக்கு வேட்டை நாய்ங்க, அந்த பத்திரிக்கையாளனை விலைக்கு வாங்கின பத்திரிக்கையாளனா உடனே வரான். உடனே நியூஸ் ஆகுது. நியூஸை பெருசாக்குறீங்க. இவனுங்களாம் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க? 8 மணிக்கு, அதாவது லைட் ஹவுஸில் கரூரில் 1,00,000 பேர் கூடுவாங்க கரூர் மாரியம்மன் திருவிழாவுக்கு. ஆனால் லைட் ஹவுஸ் கார்னர் தான் அவங்க கேட்டாங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலுமே அங்கே ஆறு இருக்குது, ஜனங்கள் போயிடலாம், ஜனம்லாம் போயிடலாம். நிறைய வழி இருக்குது லைட் ஹவுஸ் கார்னரில். பெரிய அது திருச்சி போகிற வழி, நிறைய வழி இருக்குது, போயிடலாம். அந்த இடத்த கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதேமாதிரி உழவர் சந்தைக்கிட்ட கேட்டிருந்தாலும் அங்கேயுமே நிறைய வழிங்க இருக்குது. 4 ரோடு, அப்படியே டக்குன்னு ஜனங்க எஸ்கேப் ஆகிருந்துக்கலாம். இங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு முட்டுச்சந்தில் கொடுத்துட்டு வேணும்னே பண்ணி போலீஸே அங்கே இருக்காமல் செருப்பு கொண்டு அடிச்சிருக்கீங்க. எந்த விஜய் ரசிகர்கள் செருப்பு கொண்டு அடிப்பானுங்க? 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னோன்னே கோவம் அந்த ரவுடி பயலுங்க, கரூர் கேங்குன்னு சொல்லி ஒரு 1000 ரவுடி பயலுங்க உள்ளே வந்திருக்கானுங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற கரண்ட்டை கட் பண்ணி விட்ருக்காங்க. குழந்தைங்கள்லாம் அடித்து கொண்டுருங்க. 8 மாத குழந்தைங்கள கொண்டிருக்கீங்கடா கொலகார பாவிங்களா! இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாதுடா. இப்படி ஆட்சிக்கு 40 பேரை கொன்று அடிச்சுக்கணுமா? இதுதான் தலைவனுக்கும் ஒரு தற்குறிக்கும் உள்ள வித்தியாசம். இதே கலைஞராக இருந்தால் இதெல்லாம் பண்ணவே விட்டுருக்க மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு பதவியே கொடுத்துருக்க மாட்டார். அதாவது ஒரு நாள் இதே செந்தில் பாலாஜி ஸ்டாலினை போட்டு தள்ளிட்டு முதலமைச்சராக தான் போகிறான். 40 பேர் தான் அரசியல் இருப்புக்காக 40 பேரை கொன்ன கொலகாரப்பாவி ஒரு நாளில் ஸ்டாலினை முடிச்சு விட்டு அந்த இடத்துக்கு உட்காருவான். அதுதான் நடக்கும். இவனை தூக்கி உள்ளே வச்சது தப்பே கிடையாது. இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி உலகத்திலே கிடையாது.